இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரு, அப்பத்தா சொல்றதுதான் சரி. எனக்கும் தேவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும். அப்போ எங்களுக்கு பிறக்க கூடாதா? எனக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. ஏண்டா அதுக்காக குழந்தைய அந்த வரிசையில தான் பெத்துக்கணுமா? பா, நான் தான் மூத்தவன். என் குழந்தை தான் அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா இருக்கணும். டேய், மூத்த மாதிரி என்னைக்கு நடந்திருக்க? அம்மா இப்படி சொன்னது எனக்கே பிடிக்கல. பாவம், தேனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பத்தா சொன்னா நம்ம கேட்கணுமா? இப்ப தேன்மதி நீ பிரெக்னண்டா இருந்தா அவங்க குழந்தை தான் முதல் வாரிசு. ஏய், அப்பத்தா அப்படி எல்லாம் விடாத. அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே அதை முடிச்சு விட்டுறலாம். முடிச்சு விடணுமா? ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? கடவுளா பார்த்து கொடுத்த குழந்தைய ஏத்துக்கு தான்டா செய்யணும். டேய், தேவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் பிறக்க கூடாது. இந்த பாட்டி செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா சரி. போடாங்க. அப்படி ஏதாவது பிரெக்னண்டா இருந்தா இந்த பாட்டிக்கிட்டே ஒரு மருந்தை வாங்கி உன் பொண்டாட்டி கொடுத்து முடிச்சு விட வேண்டியதுதான். முடிச்சு விடணுமா? அடிங்க. ஏய், கோபப்படாத. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, இவன் பேசுற பேச்சுக்கு மொத்தம் இவன் வாயை உடைச்சு விடணும். முதல்ல இந்த பாட்டி வந்து மருமகளை பார்க்கட்டும்டா, அப்புறம் என்னன்னு பேசிக்கிருவோம். மீனாட்சி, இங்க ஒரே கலவரமா இருக்கு. நீ போன வை, நாங்க பக்கத்துல வந்துட்டோம். இந்த அன்னபூர்ணி இன்னும் திருந்தலையா? ஏன் அவ புத்தி இவ்வளவு மட்டமா இருக்கு? ச்சே. தேனு, அழாதம்மா தேனு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த தடவை இல்லனா என்ன? உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? இல்லத்த, எங்க திரும்ப பிரெக்னன்ட் ஆக முடியாதுதான். ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிற? இப்ப பிரெக்னன்ட் ஆகலன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல பாட்டி சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அத்தை இந்த அளவுக்குலாம் போவாங்கன்னு எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. மீனாட்சி, இவளை பாத்துக்கோமா. சரிங்க. தேனு, பல வருஷமா அம்மா அழுது பாத்திருக்கோம். இப்ப நீயும் அழறத பாக்கணுமா? நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி காலத்துக்கும் அழுத்துட்டு தான் இருக்க முடியும் போல. அப்படி ஒண்ணும் அழுக தேவையில்ல. நீ இப்படி அழறது குழந்தைக்கு நல்லதில்ல. குழந்தைக்கா? ஆமா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்லன்னு. என்ன சொல்ற? ஆனா அந்த பாட்டி தான் நான் கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். என்ன சொல்ற மீனாட்சி? நம்ம வீட்டு பாட்டி முன்னாடி உண்மையை சொல்ல வேணான்னு நான் தான் அந்த பாட்டி கிட்ட சொன்னேன். அவங்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மாத்தி சொல்லிட்டாங்க. அப்படின்னா என் வயித்துல... ஆமா தேனு, நீ அம்மா ஆக போற.